நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை உயிர்த்தெழுந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த நாள் கர்த்தருடைய நாளுக்காக, உயிர்த்தெழுந்த நாளுக்காக, உலகமெங்கு அனுசரிக்கிற ஈஸ்டர் ஆராதனைக்காக நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு உயிர்த்தெழுந்த நாள் தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியை ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளை அவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதில் வீடியோ ஆடியோ பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயற்கை கால சாதமாக்கணும், கரண்டு தடையில்லாமல் கிடைக்கணும். பிரசங்கிக்கிற நான் அடியானை மறுத்து நீர் வெளிப்படும் கிருபைகள் வெளிப்படட்டும். பாடும்போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது அப்படி வார்த்தைகள் வெளிப்படட்டும். இந்த செய்திகள் ஆழமாக ஜனங்களும் செவிகளில் கடந்து செல்லட்டும். இந்த பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த காலை இந்த ஆராதனை வேளையில் இந்த ஆண்டையில் இருக்கிற யாவரையும் பிதாக்கவன் பரிசுத்தாவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, என்னோடு பேசுவாராக. இந்த பாடலுக்கு பிறகு ஒரு புதிய பாடல் கற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கும். இந்த பாடலையும் கேட்டு அதை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ பாட்டினால் அவரை துதிப்போம், நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் மகிமைப்படுவாராக. மரணத்தின் கூரை உடைத்தீர்ந்தார். ஜெயித்தெழுந்தார் இயேசு, ஜெயித்தெழுந்தார். பாதாள வாசல்கள் தகர்த்தெறிந்தார். பாவத்தினால் வந்த மரணத்தினால் மரித்து போன என்னை உயிர்ப்பித்தாரே. பாவத்தினால் வந்த மரணத்தினால் மரித்து போன என்னை உயிர்ப்பித்தாரே. காலமும் காவலும் தடை செய்யாதே, காத்திருப்போரை கைவிடாரே. காவலும் காலமும் தடை செய்யாதே, காத்திருப்போரை கைவிடாரே. கலங்கிடாதே, அவர் கரை சேர்ப்பாரே. கல்வாரி நேசரின் கரம் செய்யுமே. கலங்கிடாதே, அவர் கரை சேர்ப்பாரே. கல்வாரி நேசரின் கரம் செய்யுமே. உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கூரை உடைத்தெறிந்தார். ஜெயித்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். பாதாள வாசல்கள் தகர்த்தெறிந்தார். பாவத்தினால் வந்த மரணத்தினால் மரித்து போன என்னை உயிர்ப்பித்தாரே. பாவத்தினால் வந்த மரணத்தினால் மரித்து போன என்னை உயிர்ப்பித்தாரே. பாவமும் சாபமும் பின்தொடராதே, கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதாலே. பாவமும் சாபமும் பின்தொடராதே, கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதாலே. கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேன். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேன். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் கூரை உடைத்தெறிந்தார். ஜெயித்தெழுந்தார் இயேசு, ஜெயித்தெழுந்தார். பாதாள வாசல்கள் தகர்த்தெறிந்தார். பாவத்தினால் வந்த மரணத்தினால் மரித்து போன என்னை உயிர்ப்பித்தாரே. பாவத்தினால் வந்த மரணத்தினால் மரித்து போன என்னை உயிர்ப்பித்தாரே. பிதாகுமாரன் பரிசுத்த திரிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதித்துக் கொடும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில், தேவன் அவருடைய மரண
உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் கட்டப்படக்கூடாதிருந்தது. மத்தேயுல 16:21 பேதுருட்ட சொல்றாரு, பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர்களால் நான் ஆகாதென்று தள்ளப்படணும், சிலுவையில் என்னை ஒப்பு கொடுப்பார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று பேதுருட்ட சொல்லும்போது, இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே அப்படி தனியை கூப்பிட்டு அவரை கடிந்து கொண்டார். அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து, அப்பாலை ஓ சாத்தானே, எனக்கு இடலாம் இருக்காத, தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியான் மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்தியாது என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசனில் சொல்லும்போது, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லும்போது, ஜீவனை கொடுப்பதற்கும் திரும்ப நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதே போல் ரோமர் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, அங்கேயும் இனி மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த மரித்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. 6:10 படிப்பா. ரோமர் 6. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரித்த இயேசு மரிப்பதில்லை. அடுத்த வசனம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரித்தது அடுத்த 10வது வசனமும், அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஆமென். சிலுவை வெற்றிசனம் கொலோசியர் 2:15 வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். இன்னைக்கு பஸ்கா நாளிலே இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாளிலே சிலுவையின் முடிவு வெற்றியும் அதுக்கு பின்னதாக மிகப்பெரிய உயர்வும் மகிமையும் பிதா தம்முடைய குமாரன் கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 வாசிங்க. அந்த சிலுவைக்கு பிதாவின் சித்தத்திற்கு குமாரன் ஒப்பு கொடுக்கும்போது சிலுவையின் முடிவு வெற்றி, அதுக்கு பின் அவருக்கு கிடைத்த உயர்வு, அவர் நாமத்துக்குரிய மகிமை, அதை நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக மரணத்துக்கு தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் பிதாவின் விருப்பத்துக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு அங்கே மரித்தாதான் ஒருத்தர் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உள்ளே போக முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளே. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவர் அந்த மரணத்தை ருசி பார்த்ததுனால மரித்த பிறகுதான் நமக்கெல்லாம் அந்த கிருபாசன், அது நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ளே மாம்சத்திரை வழியாக ஒரு புதிய ஜீவ மார்க்கத்தை நாம் காண்ட ஒரு ஜீவ மார்க்கத்தை, நித்திய ஜீவனை ஒரு ரூட்டு தம்முடைய மரணத்தினாலே நடந்த அந்த சிலுவையின் மூலமாக கத்து வெற்றி சிறந்து நமக்கு நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றி அந்த கிருபையின் பிரமாணமாக புதிய ஜீவ மார்க்கமாக இயேசு கிறிஸ்து மாம்ச திரை வழியாக நம்ம உள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரதான ஆசாரியங்களோட வருஷந்தோறும் ஒரு பலி செலுத்தின பிறகு உள்ளே நுழைய முடியும். ஆனால் கிறிஸ்து மரித்த பிறகு ஒரே தான் அந்த பலி செலுத்தப்பட்ட பிறகு நாம் எல்லாரும் கிருபாசனத்தோட தைரியமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு அவர் நமக்கு போட்ட அந்த மாம்ச திரையின் வழியாக இந்த புதியதும் ஜீவனம் உள்ள மார்க்கத்தின் வழியாக நம்ம தைரியமாக உள்ள நுழையக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கிறிஸ்துவான சிலுவையில் நமக்கு செய்து முடிச்சிட்டார். அந்த நித்திய பாதையில் நம்மளும் கடந்து செல்லணும்னா நாமளும் அந்த சிலுவையின் பாதையை, தேவ சித்தத்தை, சிலுவைங்கிறது தெய்வ சித்தம்,
நம்மை நாம வெறுத்து, பேதுருவே சொல்கிறான் இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னா, அவர் யூதருக்கு ராஜா, அந்த மேன்மையும் மகிமையும் இதெல்லாம் உமக்கு இந்த சிலுவை மரணம் வந்து கள்ளர்களுக்கு, கொள்ளையர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு கொடுக்குற தண்டனையிலும் உமக்கு வேண்டாண்டவர், நீ நிரபராதி, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அவர் பிதா அந்த பூமியில் அனுப்பின நோக்கத்தை, திட்டத்தை அவன் அறியாதபடினால அப்படி ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க, நம்ம பாவ நிவாரண பணிக, நம்மளுடைய பாவத்தினுடைய தண்டனை சுமையெல்லாம் அவர் மேலே சுமத்தி 2 Corinthians 5 கடைசியில் நமக்காக பாவமானார் என்று. அவர் பாவம் செய்யலை, வாயில் வஞ்சனை இல்லை, நம்முடைய பாவத்தினுடைய அந்த தண்டனை எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து நம்ம நீதிமானாக்க உயிரோடு எழுந்துட்டார். கோதுமை மணி நிலத்தில் விழுந்தாது தனியாக தான் இருக்கும், சாகணும். முழு மனுக்குலத்துக்காக கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தார். அந்த சிலுவையின் பாதையில் சென்ற இயேசு கிறிஸ்துவுக்கு, மரித்த அந்த இயேசுவுக்கு பிதா உயிரோடு எழுப்பி, அவரை எழுப்பி எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார்? தொடர்ந்து படிமா, 8 படி. பிலிப்பியர் 2:8. அவரை உயர்த்தி அப்படின்னு வருதா? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி. இயேசு சென்ற அந்த பாதையில அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்ம உலகத்திற்கும் சுயத்துக்கும் பாவத்துக்கும் மரிச்சோமானா, அந்த சிலுவையின் முடிவு வெற்றி. அதற்கு பிறகு நமக்கு கிடைக்கிற மேன்மை உயர்வு. அடுத்து இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமி கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரே என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஆமென். அவரை உயர்த்தினார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இயேசுவின் நாமத்தை வானோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்கதான அவர் எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு மகிமையை, அந்த பவரை, அதிகாரத்தை கொடுத்துட்டார். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம சண்டே கர்த்தருடைய நாள். அதுக்கு அந்த உயிர்த்தெழுந்த நாளை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும்போது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிற மேன்மை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பற்றும் போது அனுதினமும் நம்ம சிலுவை சுமந்து வெற்றி சேர்க்கணும். அப்படின்னா தேவ சித்தத்தை நம்ம செய்து வெற்றி சேர்க்கணும். என்னாலும் சிலுவையா அப்படின்னு நீங்கள் இல்லை. சிலுவை என்பது தேவ சித்தம். அனுதினமும் தேவ சித்தத்தை செய்யும்போது சில போராட்டங்கள் அப்படின்னா அந்த சிலுவை என்பது தேவ சித்தம். அதில் வருகிற அந்த பாடு கஷ்டங்கள் வந்து நமக்கு அது ஒரு வெற்றியின் பாதை, தோல்வியின் பாதையில் அது பழகினவருக்கு நீதியான பலனை தரும் சொல்லி எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லுகிறார். அதனால தான் கிறிஸ்து மரித்தது போல நாமளும் பாவத்துக்கு மரிப்போமானால் வசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 4 படிப்போம். இப்போ கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல நாமும் பாவத்திற்கு அடக்கம் பண்ணதில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புமையாக இருக்கிறது. முதலாவது பாவம் மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அப்போ இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்கு மரித்ததினாலே அவர் நம்ம நீதிமானாக்கு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் அவர் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் நமக்கு தருகிறார். அவர் விசுவாசிக்கிறவனுக்கு ஒரே பேரான குமாரனை விசுவாசி கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்போ நம்ம அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். ரோமர் 10:9 படிமா, 10:8. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால்
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாகி உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரெண்டு கல்லரில் ஒருவர் எண்ணப்பட்டார், அக்கிரமக்காரர் ஒரு எண்ணப்பட்டார் சொல்லி ரெண்டு கல்லர்ல ஒரு கல்லன் தன்னை உணர்ந்து தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு அவன் கேட்கிற, ஆண்டவரே நீ நீதிபரர், உடைய ராஜ்யத்தை நினைத்து கொள்ளும், அடியேனை நினைத்து கொள்ளுகிறான். இன்னொரு கல்லன், நீர் தேவகுமாரனை ஆனால் கிறிஸ்துவானால் உன்னை என்னை ரட்சியும். அந்த பாவத்திலிருந்து அவன் தன்னை அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றி கொள்ள விரும்புகிறான். ஆனால் இரண்டாவது கல்லனோ, அந்த பாவத்துக்குரிய அந்த தண்டனையை தான் நான் பெற்றிருக்கிறேன், நீதிபரராக இருந்து நான் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, நான் செய்த பாவத்துக்குரிய தண்டனையை நான் பெற்றுக்கொண்டேன், நான் நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும். அப்படின்னா நான் பாவிதான், என்னை மன்னிங்கன்னு கேட்குறான், தன்னை தாழ்த்தி கேட்குறான். நான் சொல்கிறேன், நம்மளோ நம்ம செய்த பாவங்களுக்கு தகுந்தபடி தண்டிக்கப்படுகிறோம், அவரோ ஒரு பாவம் செய்யலையே. தன்னை தாழ்த்தி தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள இன்றைக்கு என்னோடு இருப்பேன்ட்டார். ரெண்டு கல்லல்ல ஒருத்தன் தாழ்த்தி தேவனிடத்தில் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பு அனுபவத்தை பெற்று நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூட பிரவேசிக்கிறான். ஒருவன் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள விரும்புகிறான். தன் பாவங்களை மறைச்சதுனால, அவரை விசுவாசியாதனால, அந்த ஆவியை நிந்தித்ததுனால கொடிய தண்டனைகளை தள்ளிவிடப்பட்டுட்டான். அதனால் இப்போ வேதம் சொல்கிறது, அந்த ரட்சிப்பை அடையாளம் தான் 6:4 படிமா. ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையினாலே இயேசு மரித்தோர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாக ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கிறிஸ்துவோடு கூட நம்ம அடக்கம் பண்ணட்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பாவ மன்னிப்பை பெறுகிறான். இயேசு கிறிஸ்து நமது பாவத்துக்காக மரித்தது போல ஞானஸ்தானம் என்பது பழைய மனுஷ சுபாவத்தை அடக்கம் பண்ணுதல். பழைய மனிதனுக்கு சுபாவங்களை மறித்து இயேசுவோட உயிர்த்தெழுகிற, இயேசு எப்படி நமது பாவத்துக்காக மறித்து உயிர்த்தெழுந்தது போல நாமும் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டோம். அதற்கு அடையாளமாக, அதற்கு நிச்சயமாக, உறுதியாக நம்முடைய பாவத்திற்கு மறித்தோம். அதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். பழைய மனுஷனுடைய சுபாவத்தை சிலுவையில் அறையப்பட்டாச்சு, அடக்கம் பண்ணாச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நமது பாவத்துக்கு மறித்து உயிர்த்தெழுந்தாரோ, நாமளும் பழைய மனுஷனுடைய சுபாவங்களுக்கு நம்ம மறித்திருப்போமானால் இயேசுடைய உயிர்த்தெழுதல் சாயலும் இணைக்கப்பட்டு நாமும் உயிர்த்தெழுவோம். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, நமது பாவத்துக்காக மரித்தவர் நம்ம நீதிமானாக்க உயிரோடு எழுப்பினார். அதே போல நாமும் பாவத்துக்கு மரித்தோமானால் அவருடைய ஜீவன் உயிர்த்தெழுதல் ஜீவன் இணைக்கப்படுவோமானால் நாமளும் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நாமளும் உயிர்த்தெழுவோம். இனிமே பழைய மனிதனுடைய சுபாவம் அல்ல, பாவத்துக்கு ஊழிய செய்கிறவர்கள் அல்ல, பரிசுத்த வாழ்க்கையை வாழ நம்ம வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது நமக்கு செய்கிற நன்மை என்ன? தேவனுடைய ரட்சிப்பு. பழைய மனுஷன சுபாவங்களை அடக்கம் பண்ணிட்டோம். இயேசு கிறிஸ்து எப்படி நமது பாவத்துக்கு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல நமது பாவம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. பழைய மனுஷ சுபாவங்களை அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, சிலுவையில் மறிச்சிட்டோம். இப்போ இயேசுவோட உயிர்த்தெழு சாரி இணைக்கப்பட்டதுனால பாவத்துக்கு மறித்து நீதிமானவாள உயிர்த்தெழுந்துட்டோம். உயிர்த்தெழுந்த சாயல இயேசுவோடு இணைக்கப்பட்டது இந்த ஜீவன். அடுத்து வேதம் சொல்கிறது 6வது அதிகாரம் 10 படிமா. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார்.
அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, ரெண்டாவது சொல்றாரு, நம்ம பாவத்திற்கு மரித்தோமானா இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள பிழைச்சிருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள பிழைத்திருக்கிறோம் அப்படின்னா நாம பாவத்துக்கு மரித்த நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஜீவனோட அவருக்குள்ளாக நாம பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணணும். எப்போதும் அந்த எண்ணம் இருக்கணும். கிறிஸ்து இனி நான் அல்ல, எனக்குள் பிழைத்திரு கிறிஸ்து அப்படிங்கிற எண்ணம் எப்போது இருக்கணும். கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டபடி நான் மரித்தேன் ஆகினும் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னா பாவத்துக்கு மரிச்சிட்டேன். இப்போ நான் பிழைத்திருக்கிறது அவர் நான் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கொடுக்கிற விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ரெண்டாவது நம்ம கிறிஸ்துக்குள்ள பிழைக்கிறவர்கள் என்று எண்ணிக்கொள்ளணும். எப்போதும் நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், அவரோடு கூட இருக்கிறேன், நான் தனியாக கிடையாது, அவருடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது நம்ம கொடுக்குற நன்மை ரட்சிப்பு. அதற்கு அடையாளம் பழைய மனிதன் அடக்கம் பண்ணிட்டோம், புதிய மனிதனை இயேசு கிறிஸ்துவ சாயலை உயிர்த்தெழுந்த சாயலை இணைக்கப்பட்டோம். அதனால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். எப்போதும் அந்த எண்ணம் இருக்கணும். இனி நான் கிடையாது, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன். நான் இனி சுயமாக சொந்தத்தில் எந்த காரியத்தையும் என் சுய விருப்பங்களுக்கு மறிச்சிடணும், பாவத்துக்கு மறிச்சிடணும், உலகத்துக்கு மறிச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் அவருக்குள் ஜீவனுக்குள்ளே இருக்கிறேங்கிற எண்ணம் எப்போது நம்ம இருக்கணும். அதுக்கடுத்து வேதம் சொல்கிறது 6வது அதிகாரம் மறுபடியும் 11 படிமா. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமே. அடுத்து இனிமே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக. இனி நான் கிடையாது, எனக்குள் பிழைத்திருப்பது. அப்போ இனி என் வாழ்கிற வாழ்க்கை எனக்காக அல்ல, என்னை ரட்சித்த எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக இனி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா அது ஆண்டவருக்காக வாழ்கிறேன். இனி எனக்காக வாழ்கிற வாழ்க்கையில் இனி அவருக்காக. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும்போது ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ இனிமே நம்முடைய ஊழியம் பாவத்திற்கு அல்ல, பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம்ம பிழைப்பதற்காக நம்ம ஊழியனா நம்ம வேலை செய்யணும். எந்த வேலை செய்தாலும் அந்த வாழ்க்கையை அந்த கர்த்தருக்கென்று இந்த வாழ்க்கையில் இந்த வேலையில் தொழிலில் ஆண்டவர் பிரியமாக வாழ முடியுமா, இதில் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியுமா? தானியேல் அடிமையாக தான் சிறைப்பிடிக்கப்பட்டு போனான் நேபுகாத்நேச்சர் மூலம் பாபிலோன் தேசத்துக்கு. அங்கே போய் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிற முக்கியமான பிரதானிகள் அங்கே ராஜா கட்டளை கொடுக்குறாரு, எனக்கு முன்னாடி நிற்கிற இவங்கெல்லாம் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், நல்ல என்னை போல் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டளை. உடனே அந்த பிரதானி உங்களுக்கு உணவு கொடுக்கும்போது சொல்கிறான், ராஜபோஷத்தில் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மனதில் தீர்மானம் பண்ணி இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அவன்கிட்ட கேட்குறான், எங்களுக்கு சாதாரண சாப்பாடே போதும், ராஜ சமுத்திரம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், ஏன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. அந்த ராஜா மதுபானெல்லாம் குடிப்பார். இப்படிப்பட்ட ஒரு தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய தவறான சில காரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணி ராஜ்யச பிரதானிட்டு கேட்கும்போது, ஒரு 10 நாள் சோதித்து பார்க்குறேன், நீங்கள் மரக்கறி சாப்பிட்றத விட அந்த ராஜ்ய சமூகத்தில் சாப்பிட வர நீங்கள் உங்கள் சாப்பாடு நல்ல விதமாக இருந்துச்சுன்னா அதையே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோதித்து பார்க்கும்போது ராஜ்ய சமூகத்தில் சாப்பிட்டவங்களை விட இந்த சாத்ராக் மேசக் ஆபேத்நேகோ தானே எல்லாருமே நல்லா முகக்கலை புஷ்டியும் பசுமையுமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆண்டவரை சமூகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்காக பிழைக்கும், அவருக்காக தான் இனிமேல் ஒரு வாழ்க்கை பிழைப்புன்னு சொல்லி தீர்மானிக்கும் போது தன்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னை காத்து கொண்டார்கள், தீர்மானித்தார்கள். அதன்படி அவங்க நடக்கும்போது வேலை ஸ்தலங்களில் ராஜ்ய சமூகத்திலே அவங்களுக்கு ஒரு தயவு கிடைக்குது. அவருடைய வழி கடவுளுக்கு பிரிந்து சத்துரு கூட சமாளத்துக்கு வருவாங்க. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த நாடில் இன்றைக்கு மாத்திரமல்ல
நம்மளோட வாழ்நாளெல்லாம் அது சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசித்தனா ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணாச்சு. இனிமேல் ஜென்ம சுபாவங்கள், பழைய மனுஷ சுபாவங்கள், எகிப்தின் நினைவுகளாம் இருக்கக்கூடாது. கானான் தேசத்தினுடைய சிந்தைகள் தான் இருக்கணும். பரம கானான் தேசத்தினுடைய நினைவுகள் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நீ வாழ்கிற வாழ்க்கை, நீ பிழைக்கிற பிழைப்பு கிறிஸ்துவுக்காக. அப்போ இந்த சரீரத்து பிரகாரமாக பாவத்துக்கு நீ ஊழியம் செய்கிறதில்ல. ஒரு தவறான இடத்துக்கு போகும்போது நம்ம இந்த சரீரத்தை இந்த தவறான காரியங்களுக்கு நம்ம பணி செய்ய விடுறோம். பாவத்திற்கு, பாவத்தின் சம்பளம் மரணம்னா இந்த சரீரம் பாவத்துக்கு உழைக்க விட்டுரும். ஆனால் அதோட முடிவு மரணம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக, பரிசுத்தத்துக்காக, நீதிக்காக இந்த சரீரத்தை நம்ம உழைக்க இடம் கொடுக்கும்போது அது பலன் நித்திய ஜீவனாக மாறிடுது. அதனால தான் இங்கே எழுதுகிறாரு, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இனிமே பாவத்துக்கு ஊழியம் அல்ல, பரிசுத்த வாழ்க்கை. வேலையாக இருந்தாலும், தொழிலாக எந்த காரியமாக இருந்தாலும், இந்த காரியத்தில் கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ முடியுமா அந்த தீர்மானத்தோடு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், மூப்பர்கள், தீர்க்கதரிசிகளாம் தன்னை காத்து கொண்டார்கள். அதே போல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த நாடிலே ஒரு கரைபடாத வாழ்க்கை வாழணும்னா இனி நீங்கள் பாவத்துக்கு அல்ல, பரிசுத்த ஜீவியத்திற்கண்டு நீங்கள் சேவை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே பரிசுத்த வாழ்க்கைக்கு காத்து கொள்ளக்கூடிய நிலையிலே அதை நீங்கள் முடிவு செய்து இந்த பூமியில் ஜீவனம் பண்ணுவீர்கள். ஆனால் நித்திய காணான் வரைக்கும் நம்ம இடரலோ தடுமாற்றமோ வராதபடி நம்மை காத்து கொள்ளலாம். அடுத்து 6வது காரியத்தை பார்த்தீங்கன்னா ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இப்ப என்னன்னா, தேவனுக்கு அடிமை. முன்னாடி பாவம் செய்ததுனால பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம வாழ்க்கையை வாழ தீர்மானிச்சனால, ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறதுனால, கிறிஸ்துக்குள்ள நம்ம வாழ்றதுனால இப்ப யாருக்குள்ள அடிமையா இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள அடிமையா இருக்கிறோம். ஆனா இதனுடைய பிரதிபலன் என்னன்னா, உங்களுக்கு பரிசுத்தம். எப்போ நம்முடைய வாழ்க்கை இனிமேல் பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறதுனால அது அந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்தினுடைய பிரதிபலன பரிசுத்த வாழ்க்கை. பாவத்துக்கு அடிமையாக இருக்கும்போது அதனுடைய முடிவு என்னன்னா, அதனுடைய சம்பளம் என்னன்னா மரணம். ஆனால் கிறிஸ்துவுக்கு அடிமையாக வாழ்கிறதுனால நம்ம வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அவருடைய அவரோடு இருக்கிறதுனா அவருக்குள்ள பரிசுத்தம் நமக்குள் அவரோடு கூட இருக்கிற இந்த தெய்வீக சுவாபத்துக்கு நம்ம பங்குடவர்களாய் மாறிவிடுகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கூட ஐக்கியமாக இருக்கிறதுனால பாவத்துக்கு மரிச்சிடும், நீதிக்கு பிழைக்கிறோம். பாவத்திற்கு மரித்ததுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்மளை சத்தியத்தை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறாரு. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இனிமேல் பாவத்திற்கு ஊழியம் செய்யாமல் பரிசுத்த வாழ்க்கைக்கென்று அந்த சத்திய ஆவியானவர் நம்மளை சத்தியத்தில் நடத்துகிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இனிமேல் நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக போயிடும். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமையாக வாழுகிறதுன்னா அந்த வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. கிறிஸ்துக்கு அடிமையாக இருக்கிறவனா அவருக்குள்ளே சுதந்திரவாடியாக இருக்கிறான் இருக்கு. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னா அவன் மரணத்தை சந்திக்க போகிறான்னு அர்த்தம். கிறிஸ்துக்கு அடிமையாக இருக்கிறான்னா பரிசுத்தமாக சுதந்திரமாக இருக்கிறான். யாருக்கு எந்த மனுஷனுக்கு அடிமை இல்லை. பவுல் சொல்லுகிறான், நான் யாருக்கு அடிமை இல்லைங்கிறான். நான் கிறிஸ்துக்கு மாத்திரம் அடிமை. ஏன்னா நான் பாவத்தை செய்யாதனால கிறிஸ்துக்கு அடிமையாக இருக்கிறனால சுதந்திரமாக இருக்கிறேங்கிறான். கடைசி அதனுடைய பிரதிபலன் என்னன்னா எதை சொல்லுகிறது? 6:22-23 நித்திய ஜீவன் என்று எதை வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ முடிவு அதுலயும் ஒரு நல்ல பலன் கிடைக்குது. ஒரு வயலை வெளியே வச்சா, அந்த தோட்டத்தை வச்சா நல்ல பலன் கிடைக்கிறது போல கிறிஸ்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால அதனுடைய பலன் என்னன்னா அது பரிசுத்தம்.
அந்த பரிசுத்தம் மாத்திரமல்ல, அதனால நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. எட்டர்னல் லைஃப், ஒரு அழியாத வாழ்க்கைக்கு நிறைய போகிறோம். வாசிமா, முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஒரு முடிவு இருக்கு. பாவம் செய்கிறவனுக்கு ஒரு முடிவு இருக்குது. அதில் கிடைக்கிற பலன் மரணம், பின்னாடி நித்திய நரகம். ஆனால் தேவனுக்கென்று அடிமையாய் வாழ்ந்து அந்த கிருபையை சார்ந்து வாழும்போது அதனால நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. கிருபை வரமோ நித்திய ஜீவனை கொண்டு செல்கிறது. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது நமக்கு செய்கிற நன்மையை, நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியமே, தேவ சித்தத்தை செய்கிற நீங்கள், சிலுவையை சுமக்கிற உங்களுக்கு, இயேசு சிலுவையில் உலகத்தை வெற்றி சிறந்தார், சுயத்தை மேற்கொண்டார், பாவத்தை முறியடித்தார். சிலுவை என்பது தேவ சித்தம். நமக்கு எதிரடையாக இருக்கிற கையால்தலம் கொலைத்து போடும்படி சிலுவையில் ஆணி அடித்து முற்றிலும் அது சிலுவையில் வெற்றி சிறந்த நமக்கு எதிரடையாக இருக்கிற எல்லா தீய வல்லமைகளையும் நாம் தேவ சித்தத்தை செய்வதன் மூலமாக ஜெயம் எடுக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள்லாம் ஒளிகிறது. கிறிஸ்துக்குள்ளே எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணி, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது எப்போது வெற்றி தான். அந்த பரிசுத்தம், அந்த நீதியின் ஆயுதம் அந்த அநீதியை முறியடிக்கிறது. பரிசுத்த நீதியின் ஆயுதமாக இருக்குது, பாவ அநீதியாக இருக்கிறது. இப்போ பரிசுத்தம் ஓங்கி நிற்கும் போது அநீதிங்கிற பாவம் முறியடிக்கப்படுகிறது. யோசேப்புக்கு பாவம் செய்யும்படி அநீதியின் ஆயுதம் வரும்போது நீதியின் ஆயுதமாகிய பரிசுத்தத்தை வச்சு தோற்கடிச்சிட்டான். அதுபோல சில சிலுவை வந்தாலும் வேலை வரும்போது பாவம் தோற்கடிக்கப்பட்டு நீதியானது ஜெயம் எடுத்தது. யோசேப்பு வாழ்க்கையில் அந்த பாவம் ஜெயம் எடுத்தது போல தெரிஞ்சது. பொய் குற்றச்சாட்டை கொண்டு சிறையில் தள்ளி அவனை தண்டனை கொடுக்கிறது போல தெரிந்தது. ஆனாலும் அரண்மனையில் இருந்த அதே இயேசு கிறிஸ்து சிறையிலையும் கூட இருக்கிறார். பரிசுத்தம் எங்கே இருக்கிறதோ, இயேசுக்கு அடிமையாக இருக்கிற அரண்மனையில் அவன் அடிமையாக இருந்தாலும் அவன் ஜீவியம், அவனுடைய ஆவி தேவனுக்குள் அடிமையாக இருந்தது. அதனால தான் பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி நீதியின் ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை விட்டு ஓடுகிறான். அநீதி அவனை மேற்கொள்ள வரும்போது நீதியின் ஆயுதத்தை வைத்து அநீதியை தோற்கடித்து ஜெயம் பெற்றவனாக, எந்த அநீதி ஆயுதத்தை கொண்டு எதிரடைய செயல்பட்டவர்கள் நீதியின் ஆயுதத்தை வைத்து ஜெயம் பெற்ற யோசேப்புக்கு கடைசியில் பணிவிடை செயலாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சிலுவை சுமந்துதான் காலமெல்லாம் கஷ்டம்தான் படணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. சிலுவைன்னு ஒரு போர் இருக்குமானால் கண்டிப்பாக முடிவில் ஒரு வெற்றி இருக்கும். வெற்றின்னு ஒரு ரிசல்ட் வந்த பிறகு ஒரு உயர்வு இருக்குது. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இதா தம்முடைய குமாரனை உயர்த்தினது போல, அவன் நாமத்தை வானம் ஒரு பூதலத்திற்கு முன்னாடி முழங்கால முடங்க வச்சது போல, யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் அவனை எல்லாரும் முழங்காடு பண்ணி தெண்டலிட்டு பணிய வச்சார் ஆண்டவர். அவனை விரோதித்த எல்லாரையும் அவனை பாதத்து கீழே கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த பரிசுத்தமானது, கிறிஸ்துவின் அடிமையானது, அந்த நீதியானது ஆளுகை செய்தது. இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளமோ மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். இதற்கு அடையாளமாக இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்குமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. ஒரே பேரான குமார இயேசுவை நீங்கள் விசுவாசித்து என்னை கட்டு போக மாட்டீங்க. நித்திய ஜீவனை தந்து கொடுக்கும்படி பிதா அவரை தந்தளினார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீங்களானால் நீங்கள் செய்த பாவம் அதுக்குரிய தண்டனை தீர்ப்பில் இருந்து இன்றைக்கே விடுதலை கிடைக்கும். பாவம் மன்னிப்பும் பரிசுத்த வாழ்க்கையும் அந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக, பாவத்துக்கு மரித்ததுக்கு அடையாளமாக ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்க. ஞானசானம் பெற்று உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது, அல்மனசாட்சியின் உடன்படிக்கை வரும்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிறார். அந்த ஆவியானவர் சத்திய ஆவியான உங்களை சத்தியத்தில் நடத்துவார். அப்பொழுது இனிமே நீங்கள் பாவத்துக்கு ஒலி செய்ய மாட்டீங்க, பரிசுத்த வாழ்க்கையை நடப்பீங்க. இனி உங்கள் வாழ்க்கை, இனி ஒரு வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்.
உலகத்துக்கு மறிச்சிருவீங்க, சுயத்துக்கு மறிச்சிருவீங்க, பாவத்துக்கு மறிச்சிருவீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே பிழைப்பீங்க. அந்த வாழ்க்கை பரிசுத்தத்தை நடப்பிக்கும். அதோடைய பிரதிபலன் உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனாய் மாறிவிடுகிறது. பரிசுத்தத்தை நடப்பிக்கிற நீதியின் ஆயுதங்களாக மாறிடுங்க. முன்னாடி பாவத்தை நடப்பிக்க அநீதியின் ஆயுதமாக இருந்தோம், நம்ம அவயவங்களை ஒப்பு கொடுத்துருந்தோம். இப்போ பரிசுத்தத்தை நடப்பிக்க நீதியின் ஆயுதங்களாக நம்ம தெரிவிச்சிட்டோம். ஆனால் அதனுடைய பிரதிபலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்தை நடப்பிக்கிற நீதியின் ஆயுதம் முடிவோ நித்திய ஜீவன். கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மரித்த இயேசு கிறிஸ்து இனி மறுப்பதில்லை. உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருப்பது கிறிஸ்து. எத்தனை பேர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே பாவத்தோடு நீங்கள் பாவத்துக்கு மறித்தீர்ப்பீர்கள், ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தது போல உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கீங்க. நீ பாவம் உங்களுக்கு ஆளுவதுக்கு இடம் கொடுக்காதீங்க, பரிசுத்த ஆளு இடம் கொடுங்க. பாவத்துக்கு ஊழியம் செய்யாதீங்க, பரிசுத்தத்துக்கு ஊழியம் செய்யுங்க. பாவம் செய்யும்படி உங்களுடைய அவயவங்களை அநீதிக்கு ஒப்பு கொடுத்தது போல பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டீங்க. நீ நீதியை நடப்பிக்க உங்கள் அவயவங்கள் எல்லாவற்றுக்கும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. முடிவோ நித்திய ஜீவன். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துக்கிறோம். இந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரித்த இயேசு உயிர்த்து எழுந்து விட்டார். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரணம் கிடையாது. அதே போல பாவத்திற்கு மரித்து இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்த பிள்ளைகள், பாவ மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு பரிசுத்த இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்து அவருடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டவர்கள், அதற்கு அடையாளமாக உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்தாவின் முத்திரை போடப்பட்டவர்கள், சத்திய உபதேசத்தில் நடத்தப்பட்டவர்கள், பரிசுத்தத்திற்கு ஊழியம் செய்கிறவர்கள், நீதியை நடப்பிக்க தன்னுடைய அவயவங்களை ஆயுதமாய் நீதியின் ஆயுதமாய் பயன்படுத்தினவர்கள், முடிவோ நித்திய ஜீவன். ஒரு நாள் பாவம் செய்த காலத்தில் ஒரு முடிவு மரணமாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது பாவம் மன்னிக்கப்பட்டு ஜீவனுக்குள்ளே இணைக்கப்பட்டேன். அந்த ஜீவன் நித்தியத்துக்குள்ளே வருவதற்கு நாம் அவரோடு கூட இரட்சிப்பின் அனுபவத்தை உடன்படிக்கை பண்ணி பரிசுத்தாவி நடத்தப்பட்டு சத்திய உபதேசங்களை கேட்டு தன்னை காத்து கொண்டு அடிமைகளாக இருந்த நம்ம, பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த நம்ம பரிசுத்தத்துக்கு அடிமையாக இருந்து நீதியை நடப்பிக்கிறவர்களாக, பாவத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு ஊழியம் செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி அந்த நீதியை நடப்பிக்கும் போது முடிவோ நித்திய ஜீவன். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற அந்த ரட்சிப்பு, அதில் கிடைக்கிற அந்த ஜீவன், நித்திய ஜீவன், அந்த மேலான இடத்துக்கு வாங்க. குலசை சொல்லப்பட்டபடி பூமியின் உள்ளவைகள் அல்ல, மேலானவையில் நாடுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்கள் ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ரட்சிப்பை சுதந்தரித்தவர்களுக்கெல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்த பிறகு எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் பேரை மகிமைப்படுத்தி வானோர் பூதாலத்தோர் எல்லா கால்களும் முடங்கும்படி அவரை உயர்த்தினார், அவரை மகிமைப்படுத்தினார். இந்த செய்தியின் மூலமாய் சிலுவைக்கு வெற்றி சிறந்த தேவ பிள்ளைகளே, உலகத்தை வெற்றி சிறந்தவர்கள், பாவத்தை வெற்றி சிறந்தவர்கள், மாம்சத்தை வெற்றி சிறந்தவர்கள், சுயத்தை வெற்றி சிறந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுது வெற்றி வெற்றி எல்லா இடங்களிலும் அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த போகிறார். அந்த தேவனுக்கு மகிமை. பவுல் சொன்னது போல என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். இனி ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவின் மகிமைக்காக இருக்கட்டும். நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என்னை வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இந்த அனுபவத்தோடு இந்த செய்தியை உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை, உயிரோடு எழுந்துட்டார். உயிரோடு எழுந்தவருக்கு நீ மரணம் ஆண்டு கொள்வதில்லை. நித்திய ஜீவனை பிதாவின் வலது வாரிசத்தில் உட்கார்ந்து
அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி இந்த புதியதும் ஜீவன் உள்ள மார்க்கத்தின் வழியாய் போகிறவர்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவனாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார். முடிவில் நம்ம மகிமையிலே சேர்க்க சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்து தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை அழைத்து செல்ல போகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர நாங்கள் காத்திருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3:20 பவுல் சொன்னது போல நாமும் காத்திருப்போம், நித்திய மகிமையில் பிரவேசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நாத்துமாவை கத்தரி சோத்திரி, முழு உள்ளமே கத்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவை கத்தரி செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்து வருகை நிலையத்தில் காப்பதாக. ஆமேன், ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிக்காக முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளை கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா.